ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோஹோ ரவுண்ட் 2க்கான ப்ரோக்ராம் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் என்னது அப்படின்னா ஒரு 8x8 செஸ் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கிங்கோட கரண்ட் லொக்கேஷன் ஸ்டார்டிங் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து கிங்கோட கோல் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு தான் இன்புட்டாக கொடுப்பாங்க. நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து பிரிண்ட் பண்ணணும். இன்னொரு கண்டிஷன் என்னது அப்படின்னா கிங் வந்து 8 டைரக்ஷன்லையும் மூவ் பண்ணலாம். அப் லெஃப்ட் போகலாம், அப் ரைட் போகலாம், அப்புறம் டவுன் போகலாம், டவுன் லெஃப்ட் போகலாம், டவுன் ரைட் போகலாம், அப்புறம் லெஃப்ட் ரைட்டு 8 டைரக்ஷனையும் மூவ் பண்ண முடியும் கிங்கால். முதல் வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து 2,3 அப்படின்றது கிங் லொக்கேஷன், 4,7ன்றது டெஸ்டினேஷன். அப்போ இந்த 8x8 கிராஸ் செஸ் போர்டில் எப்படி ஷார்ட்டஸ்ட் பார்த்து போகலாம்னா எந்த டேரக்ஷன்லையும் போகலாம். அப்படின்னா நம்ம எப்போயுமே டயகனலில் முதல்ல மூவ் பண்ணிட்டு அப்புறமா லெஃப்ட்டோ ரைட்டோ அப்போ டவுனோ போகிறது தான் பார்க்கணும். டயகனலாக எப்பயுமே மூவ் பண்ணணும். இப்போ 2,3லேருந்து 3,4, 3,4லேருந்து 4,5, 4,5லேருந்து 4,6, 4,6லேருந்து 4,7 இதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகணும். இது வந்து டவுன் ரைட்டுக்கான எக்ஸாம்பிள். இன்னொரு 3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து 1,7, 4,1 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போனா இதோட பார்த்து வந்து 1,7லேருந்து 2,6, 2,6லேருந்து 3,5, 3,5லேருந்து 4,4, 4,3, 4,2, அப்புறம் 4,1. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து 4,5லேருந்து 1,1 போகணும். அப்போனா 4,5லேருந்து 3,4, 3,4லேருந்து 2,3, 1,2 and 1,1. அடுத்து வந்து 5,1லேருந்து 2,6 போகணும். அப்போ 5,1லேருந்து 4,2, 3,3, 2,4, 2,5, 2,6. இது 4 எக்ஸாம்பிள் தாங்க. இப்போ லாஜிக் அப்படியே போகும். இப்போ வந்து நம்மளுக்கு இன்புட் என்ன கொடுப்பாங்க, சோர்ஸோட கோஆர்டினேட்ஸும் டெஸ்டினேஷன் கோஆர்டினேட்ஸும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ 2,3 அப்படின்றது சோர்ஸ் கோஆர்டினேட், 4,7ன்றது டெஸ்டினேஷன் கோஆர்டினேட். இப்போ இந்த 2,3ல் நம்ம இங்கே இருக்கோம். 2,3, 3,4. இப்போ 2 வந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, 3 வந்து 4 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அடுத்து 4,5, 3 4 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, 4 5 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து டெஸ்டினேஷன் எக்ஸோட மேட்ச் ஆகிடுச்சு. அப்போனா அதுக்கப்புறம் எதுவும் இன்க்ரிமெண்ட் பண்ணதில்லை. அடுத்து வந்து ஒய்யை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணி போயிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் அண்டு என் லொக்கேஷன் சேமாக வர வரைக்கும் எக்ஸையும் ஒய்யும் மாற்றி இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ அதுதான் நம்ம பண்ணுறது தான் லாஜிக்கே யோசிக்கணும். சரி, நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோம். நான் எப்போயுமே சொல்கிறது தான், நம்ம வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நம்ம லாஜிக் மாற போகிறது. சரிங்களா? நான் வந்து இப்போ C++ யூஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து C++, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஜோஹோவில் வந்து C++, ஜாவா அதில் தான் எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த 3 லாங்குவேஜ்லேயே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் C++ல் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் iOS ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு அடுத்து யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அடுத்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிப்போம். மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கோஆர்டினேட்ஸை வாங்கணும். சரிங்களா? அப்போ வந்து அதுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். இன்ட் சோர்ஸ் எக்ஸ், சோர்ஸ் ஒய், டெஸ்டினேஷனுக்கானது டெஸ்டினேஷன் எக்ஸ், டெஸ்டினேஷன் ஒய். சரிங்களா? அடுத்து வந்து இன்புட் வாங்கணும். சிஇன் சோர்ஸ் எக்ஸ், சோர்ஸ் ஒய். அடுத்து டெஸ்டினேஷன் வாங்கணும். டெஸ்டினேஷன் எக்ஸ், டெஸ்டினேஷன் ஒய். இது எல்லாத்தையும் இன்புட் வாங்கிட்டு அடுத்து வந்து இப்போ நான் வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வர வரைக்கும் இந்த லூப் ஐடெக்ட் பண்ண போகிறேன். ஒரு ஒயில் லூப் கிரியேட் பண்ண போகிறேன் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வர வரைக்கும். அப்போ சோர்ஸ் எக்ஸ் அது வந்து எப்போ இந்த லூப்பில் போகணும் அப்படின்னா சோர்ஸ் வந்து டெஸ்டினேஷன் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா சோர்ஸ் நாட் ஈக்குவல் டு டெஸ்டினேஷன், சோர்ஸ் நாட் ஈக்குவல் டு டெஸ்டினேஷன் எக்ஸ் ஆர் சோர்ஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு டெஸ்டினேஷன் ஒய். நான் ஏன் இப்படி போடுறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இது இல்லைனாலுமே நான் வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகலாம் அப்படின்னு. எக்ஸ் வந்து எக்ஸுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் சோர்ஸ் ஒய் ஒய்க்கு ஈக்குவலாக இல்லைனாலுமே நான் ரீச் ஆகலாம் அப்படின்னு. அப்படின்னா அந்த லூப்பில் நான் வந்து அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறது இல்லை டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ இன்க்ரிமெண்ட் எப்போ பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ் எக்ஸ் வந்து டெஸ்டினேஷன் எக்ஸோட கம்மியாக இருந்தால் பண்ணணும். அப்போ இஃப் சோர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் டெஸ்ட் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சோர்ஸ் எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை இஃப் சோர்ஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் டெஸ்டினேஷன் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸை எக்ஸ் டிக்ரிமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்து இஃப் சோர்ஸ் ஒய் வந்து அதே கண்டிஷன் தான் டெஸ்டினேஷன் ஒய்யை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா
சோர்ஸ் ஒய்யை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அடுத்து இஃப் சோர்ஸு ஒய் வந்து கிரேட்டர் than டெஸ்டினேஷன் ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா சோர்ஸில் ஒய்யை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவலாக இருந்தால் எதுவுமே பண்ண தேவையில்லை, இன்க்ரிமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, டிக்ரிமெண்ட்டும் பண்ண தேவையில்லை, அப்படியே அதே அதோட லைன்லேயே இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ பார்த்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா சி அவுட் கோஆர்டினேட்ஸோட பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிவிட்டு சி அவுட் சோர்ஸ் எக்ஸ் கமா சோர்ஸ் ஒய் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது இந்த ஸ்டார்டிங்கையும் பிரிண்ட் பண்ணணும். அதனால் இது வந்து ஒரு காப்பி பண்ணி ஸ்டார்டிங் அதோடையும் பிரிண்ட் பண்ணாங்க, இது பிரிண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போமா? இது வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபஸ்ட்டோட இது கொடுப்போம் 2,3 and 4,7 கொடுப்போம். சரிங்களா? இதில் வந்து 2, 3, 4, 7 அப்படின்னு கொடுப்போம். 2,3 and 3, 3,4, 4,5, 4,6, 4,7. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வேணும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.